இந்த ஆண்டின் இந்த நாளிலே உங்கள் நடுவிலே காணப்படுவது பெரிய சந்தோஷம். இந்த நல்ல ஊழியங்களுக்காக, அருமையான பாஸ்டரையாவுக்காக, குடும்பத்தினருக்காக, கடந்து வந்திருக்கிற எல்லா பரிசுத்த தேவ ஜனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல பாடல், நல்ல ஆராதனை, நல்ல மியூசிக் டீம், நல்ல மீடியா குரூப், நல்ல தேவ ஜனங்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் நடுவில் கடந்து வந்த பொழுது எனக்கு 2-3 காரியங்கள் தெளிவாக புரியுது. ஒன்று, நீங்கள் நல்லவர்கள், அதுக்கு இவ்வளவு ஆமே. 2, நீங்கள் அழகானவர்கள். 3, சாயங்காலம் சொல்லுவேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அந்த ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிற அந்த பகுதியை கொஞ்சம் கையில் எடுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். இன்னைக்கு நான் உங்க நடுவில் பேச போகிற செய்தி, கர்த்தருக்காக வேட்டையாடுவோம் வாருங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்காக வேட்டையாடுவோம் வாருங்கள். ஒரு தடவை கூட சொல்லுங்க. சரி, பைபிள்ல 3 வகையான ஆயுதங்கள் உண்டு. பைபிள்ல 3 வகையான ஆயுதங்கள் உண்டு. அது எனக்கு கரெக்ட் தமிழில் தெரியல. ஒன்று டிஃபென்சிவ் வெப்பன், தற்காப்பு ஆயுதங்கள். தற்காப்பு ஆயுதங்கள் அதாவது அந்த ஆயுதம் தாக்காது. அந்த ஆயுதம் என்ன செய்யாது? தாக்காது. அந்த ஆயுதம் நம்மளை என்ன செய்யும்? பாதுகாக்கும். 2 தாக்கும் ஆயுதங்கள், ஒஃபென்சிவ் வெப்பன்ஸ். டிஃபென்சிவ், ஒஃபென்சிவ். தற்காப்பு ஆயுதம், தாக்கும் ஆயுதம். 3 ஹண்டிங் வெப்பன்ஸ், வேட்டையாடும் ஆயுதம். தற்காக்கணும். பேசி பேசி எழுதுங்க. தற்காக்கணும், தாக்கணும், வேட்டையாடணும். நீங்க இந்த எபேசியர்கள் நிருபத்தை பார்த்தீங்களா? எபேசியர்கள் நிருபத்தில் தாக்குறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம். யாராவது பைபிள் பார்க்காம சொல்லுங்க. செருப்பு பாதுகாக்குது தானே, மார்க்கவசம் பாதுகாக்குது தானே, தலைச்சிரா பாதுகாக்குது தானே, அப்புறம் அந்த கச்சை பாதுகாக்குது தானே. திருப்பி அடிக்க ஒரே ஒரு ஆயுதம், வசனம் என்னும். அப்படின்னா முதல்ல நிக்கணும், அப்புறம்தான் என்ன செய்யணும். சில ஆட்கள் அப்படி இல்லை, எடுத்த உடனே அல்லேலூயா அவன் சுருட்டி மடக்கி குப்பை தொட்டியில் ஏறுவான். ஃபர்ஸ்ட் யூ ஸ்டாண்ட். ஏன்னா 1-2 நாளில் நிக்க வேண்டியது மரணம் வர நிக்கணும். தற்காப்பு ஆயுதம் இல்லாம சாடி அடித்தவர்கள் எல்லாம் உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். ஆனா தன்னை காத்து கொண்டவர்கள் இன்னைக்கும் பூமியில இருக்கணும். உங்கள்கிட்ட போய் சொன்ன பதிலா battle, battle, battle. அட்ராவன பிடுறாவன எடுறாவன. நோ, ஃபர்ஸ்ட் கீப் யுவர் செல்ஃப். நீ நில்லு, நாளைக்கு அடிக்கலாம்.
வேதத்துல பாதுகாப்பு ஆயுதங்கள் தான் அதிகம். ஏன்னா விழுறதுக்கு 1000 வழி இருக்கு. லெப்ட்ல வேணாலும் டக்கு டக்கு, லெப்ட் இல்ல ரைட், ரைட்ல வேணாலும் விழலாம், லெப்ட்ல வேணாலும், ஃப்ரண்ட்ல வேணாலும், பேக்ல வேணாலும், நார்த் ஈஸ்ட்ல வேணாலும், சவுத் வெஸ்ட்ல வேணாலும், வட கிழக்குல வேணாலும், மேற்குல வேணாலும் 1000 வழி இருக்கு விழுறதுக்கு. ஆனா நிக்கிறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. அதனால நீ முதல்ல நிக்கணும், அந்த தேசத்துல நிக்கணும், அந்த சமூகத்துல நிக்கணும், அந்த மனிதர்கள் நடுவில் நிக்கணும். பிரதர், ஃபர்ஸ்ட் ஸ்டே, முதல்ல நில்லுங்க, முதல்ல உங்க கால்களை உறுதிப்படுத்துங்க, அப்புறம் அடிக்கலாம். எதிராளி திருப்பி அடிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு ஏன் எதிராளி திருப்பி அடிப்பாங்கிற நம்பிக்கை இல்லைன்னா இதுல இல்லை. ஓ, நீங்க மற்ற மாதிரி படிச்சோம். எதிராளி திருப்பி அடிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன் எதிராளி திருப்பி அடிப்பாங்கிற நம்பிக்கை இல்லைன்னா இதுல சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், அது உங்களை லைட்டா வாழ வச்சு உணவுல சொல்லி இருக்கு. லைட் அப்படி உரசு சொல்லி இருக்கு, அது உங்களை சேதப்படுத்தாது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லி தெரியுமா? they shall give you no harm, அது உங்களை ஒண்ணும் செய்யாதுன்னு. அது உங்களை ஒண்ணும் செய்யாது. பாவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்த வேண்டியது அதிகம் ப்ரொடெக்டிவ் வெப்பன், நம்மளை பாதுகாக்கிற ஆயுதங்கள். ஏன்னா நான் அடிக்க கூட தேவையில்லை, நான் நின்னாலே போதும், யுத்தம் கர்த்தருடையது. நின்னாலே போதும், யுத்தம் கர்த்தருடையது. நிக்கணும் இல்லையா? சரி, தொடங்குவோமா? சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. தேவனுக்காக வேட்டையாடுவோம் வாருங்கள். சரி, ஒரு 10 காரியங்களை தொடக்கத்தில் எழுதுறீங்களா? நம்பர் 1, யுத்த பாடம் அப்படின்னு போட்டு எழுதிக்கிடணும். என்ன போட்டு எழுதிக்கிடணும்? யுத்த பாடம். நம்பர் 1, ஏசாவின் களைப்பை சாத்தான் பயன்படுத்தினான். ஏசாவின் களைப்பை சாத்தான் பயன்படுத்தினான். என் களைப்பையும் சாத்தான் பயன்படுத்த வாய்ப்புண்டு. எப்போ உங்களுக்கு களைப்பா இருக்கோ அப்போ ஒரு அதிகாரம் கூடுதல் வாசிக்கணும். எப்போ உங்களுக்கு முடியல அப்போ ஒரு பாட்டு நல்லா கையை தட்டி பாடணும். 2 எழுதுனீங்களா? 2, ஈசாக்கின் பார்வையின்மையை சாத்தான் பயன்படுத்தினான். Isaac was blind. That was very cleverly used by Satan. ஈசாக்கின் பார்வையின்மையை சாத்தான் பயன்படுத்தினான். என் ஆவிக்குரிய பார்வையின்மையை சாத்தான் பயன்படுத்த வாய்ப்புண்டு. எழுதுனீங்களா? எழுதுனீங்களா? 3, லோத்தின் தனிமை. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த குகைக்குள்ள வச்சு லோத்தின் தனிமையை சாத்தான் பயன்படுத்தினான். என் தனிமையை சாத்தான் பயன்படுத்த வாய்ப்புண்டு. லோத்தின் தனிமையை சாத்தான் பயன்படுத்தினான். என் தனிமையை சாத்தான் பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. 3 சொன்னீங்களா? 4, யோசேப்பின் அழகை சாத்தான் பயன்படுத்தினான். என் அழகை சாத்தான் பயன்படுத்த வாய்ப்புண்டு. 5, சாலமோனின் திறமையை சாத்தான் பயன்படுத்தினான். என் திறமையை சாத்தான் பயன்படுத்த வாய்ப்புண்டு.
5 6 சாராளின் பலவீனத்தை சாத்தான் பயன்படுத்தினான். என் பலவீனத்தை சாத்தான் பயன்படுத்த வாய்ப்புண்டு. சாராளின் பலவீனத்தை சாத்தான் பயன்படுத்தினான். என் பலவீனத்தை சாத்தான் பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. எத்தனை ஆச்சு? 5. எலியாவின் சோர்வை சாத்தான் பயன்படுத்தினான். நான் சொன்னேன் சோர்வு அடுத்து வருதுன்னு. எலியாவின் சோர்வை சாத்தான் பயன்படுத்தினான். என் சோர்வை சாத்தான் பயன்படுத்த வாய்ப்புண்டு. யூதாவின் 8 யூதாவின் இச்சையை சாத்தான் பயன்படுத்தினான். என் ஆசைகளை சாத்தான் பயன்படுத்த வாய்ப்புண்டு. எழுதி எழுதி வைக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து வாசிக்கணும். 9 ஏசாவின் தாமதத்தை சாத்தான் பயன்படுத்தினான். என் ஆவிக்குரிய தாமதத்தை சாத்தான் பயன்படுத்த வாய்ப்புண்டு. ஏசாவின் தாமதத்தை சாத்தான் பயன்படுத்தினான். என் ஆவிக்குரிய தாமதத்தை சாத்தான் பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. 10 9 சொன்ன 10 ஏவாளை மொத்தமாய் சாத்தான் பயன்படுத்தினான். என்னை சத்துரு மொத்தமாய் கையில் எடுக்க வாய்ப்புண்டு. ஓகேவா? எழுதியாச்சா? வலது கையை உயர்த்தி பிடிங்க. நல்ல வலது கையை உயர்த்தி. என் குடும்பத்தில் யார் மேலேயும் சத்துருவுக்கு உரிமை இல்லை சொல்லி ஜபிங்க. சொல்லி ஜபிங்க. என் வீட்டில் யார் மேலேயும் சத்துருவுக்கு உரிமை இல்லை. he doesn't have any legal right. அவனுக்கு சட்டப்படி உரிமை இல்லை. வெட்டுறேன் அவனை. அவன் ஆயுதங்களை கீழடக்குகிறேன். அவனை மிதிக்கிறேன். நல்ல வாயை திறந்த ஆவியில ஜபிங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிங்க. இந்த காலை ஆராதனை மிதிங்க. கிருபை பெற்றவர்கள் மிதிங்க. உன் பிள்ளையோட சவால் விடுற ஆவி இப்போ சரணடைய போகுது. இனி அந்த கையை தட்டி நல்ல நல்ல கையை தட்டணும். நல்லா கடகதன கமல் கதாதன பிரௌடமத்தரமலமா ரேலாந்தரிகந்தர பிரௌடமத்துரமலமலமலமா ரேலாந்தரிகத்தராதியா அந்தல் கமலமலமா. உங்க குடும்பத்துல எங்க சத்துரு நுழைந்திருந்தாலும், உங்க வாழ்க்கையில எங்க சத்துரு நுழைந்திருந்தாலும், இப்ப அவனை கிரிப் இல்லாம அடிச்சு தூக்குறார் ஆவியானவர். கையை தட்டுங்க. கம்ப்ளீட் ஃப்ரீடம். யூ ஆர் ஃப்ரீ. இனி நம்ம சப்ஜெக்ட் உள்ள கொஞ்சம் போய் படிக்கலாம். 3 வகை வேட்டை பைபிள்ல உண்டு. 3 வகை வேட்டை. There are 3 types of hunting. 1 தேவனுக்கு விரோதமாய் வேட்டையாடுதல். ஹண்டிங் எகைன்ஸ்ட் காட். ஆதியாகமத்தில் சொல்லி இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிம்ரோத். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். அப்போ ஒரு வகை வேட்டை தேவனுக்கு
விரோதமாய் வேட்டையாடுதல். இரண்டாவது வகை வேட்டை தனக்காக வேட்டையாடுதல். ஹண்டிங் ஃபார் செல்ஃப். ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். தனக்காக வேட்டையாடுதல். அப்போ 1 தேவனுக்கு விரோதமாய் வேட்டையாடுதல், 2 தனக்காக வேட்டையாடுதல், 3 தேவனுக்காக வேட்டையாடுதல். 3 தேவனுக்காக வேட்டையாடுதல். இப்போ நீங்க அந்த ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் வருது இல்லையா, அந்த 3வது வசனத்தை ஈசாக்கின் ஸ்தானத்தில் ஆண்டவரை வைங்க. யார வைங்க? ஆண்டவரை வைங்க. ஆதியாகமம் 27:3. ஈசாக்கின் ஸ்தானத்தில் ஆண்டவரை வைங்க. அப்போ ஆண்டவர் ஏசாவிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ உன் இனி வாசிங்க. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி. அப்ப ஈசாக்கின் ஸ்தானத்தில் ஆண்டவரை வைத்தால் இந்த வேட்டை யாருக்காக? ஆண்டவருக்காக. 60 வருஷம் ஏசா வேட்டையாடுனதெல்லாம் தனக்காக. வேட்டையாடுனதெல்லாம் தனக்காக. வீடு வச்சீங்க யாருக்காக? மெதுவா பேசுங்க. வண்டி எடுத்தீங்க யாருக்காக? டெக்ஸ்டைல்ஸ்ல போய் நல்ல துணி எடுத்தீங்க யாருக்காக? தருவீராக, அதை தருவீராக, இதை தருவீராக. யாருக்காக? பழைய போச்சனும் ஈசாக்கு ஏசாவிட்ட சொல்றான், இத்தனை காலம் வாழ்ந்த, இத்தனை காலம் பழைச்ச உனக்கு, உன் வீட்டுக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ரத்தம் சிந்த வேட்டையாடி இருக்கிறிய, ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒன் டைம், ஒரு தடவை நீ எழுந்து புறப்பட்டு கர்த்தருக்காக வேட்டையாடு. கை தட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த ஆயுசுல ஒரு தடவை பரலோகத்தின் தெய்வத்துக்கு முன்ன போய் நிற்கும்போ உனக்காக வாழ்ந்த, உனக்காக உழைச்ச, உனக்காக பிழைச்ச, உனக்காக வீடு வச்ச, உனக்காக வண்டி எடுத்த, உயிரோடு இருந்த காலம் எல்லாம் உன்னை தாண்டி நீ யோசிக்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்லாதபடிக்கு ஒரு தடவை இறங்கி தெய்வத்துக்காக ஒரு வேட்டை. கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. ஈசாக்கு ஏசாவை நோக்கி, நீ எழுந்து புறப்பட்டு எனக்காக வேட்டையாடு. இப்ப எனக்காக வேட்டையாடுன்னு சொல்லிட்டு பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்களை சொல்றாரு. பார்த்து அந்த 3வது வசனத்தை போடுங்க. பாருங்க. உன் ஆயுதங்களாகிய அம்பரா தூணியையும் வெள்ளையும். சரி சரி, கேள்வி கேட்க போறேன். வில் என்ன வகை ஆயுதம்? சமீபத்துல தாக்குமா, தூரத்துல தாக்குமா? தூரத்துல. அப்படின்னா வேட்டைக்கு போற நீ என்ன ஆயுதத்தை கையில வச்சிருக்கணும்? மெதுவா மெதுவா பேசுங்க. தூரத்தில் தாக்கும் ஆயுதம். எங்க தாக்கும் ஆயுதம்? தூரத்துல தாக்கும் ஆயுதம். 2 வகையான ஆயுதங்கள் உண்டு. ஈட்டி எல்லாம் கிட்ட தாக்கும்.
இதுல நின்னுட்டு அதுல குத்துறப்ப சவுல் குத்துறப்ப படல. அதாவது கர்த்தரை பார்த்தீங்களா, அறிவுள்ளவனுக்கு ஆயுதம் கொடுக்க மாட்டாரு, அறிவுள்ளவனுக்கு ஆயுதம் கொடுக்க மாட்டாரு, ஆயுதம் உள்ளவனுக்கு அறிவு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லப்படாது, அறிவு சுத்தமா கொடுக்க மாட்டாரு. 4 முறை எறிஞ்சிருக்கான் ஈட்டி, 4 முறை எறிஞ்சிருக்கான். ஒரு முறை குமாரன் எறிஞ்சிருக்கான், யோனத்தானே படல, அவனுக்கு தெரியும். அப்ப எறிஞ்சா படாது. 3 தடவை தாவீது எறிஞ்சிருக்காங்க. 3 தடவை தாவீதுக்கு சில ஆட்கள் ஒரு லெக்கம் பிறக்கும் இல்லை. ஒரு சின்ன சோத்திரம் சொன்னாலும் சரியா படணும். உங்கள்கிட்ட போய் சொன்ன பாத்துலாம், ஒரு சோத்திரம் சொன்னாலும் கரெக்டா கோலியாத்துல நெற்றியில விழணும். அதாகும் உடம்பு முடியாது. எல்லாரும் கவனிக்கிறீங்க இல்லையா? டயபெட்டிக் பிடிச்சு உடம்பு முடியாம, சுகர் பிடிச்சு முழங்கால நிக்க முடியாம பலவீனப்பட்டு கிடக்கிற ஒரு தேவ பிள்ளை வாயை திறந்து சொல்ற ஒரு சோத்திரம் ஆட்டம் பாம்பை விட பயங்கரம். சர்ச் ஆஃப் காடுடைய 100வது ஆண்டு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ண போனேன். 100வது ஆண்டு பிரசங்கம் முடிச்சுட்டு அப்படி உட்கார்ந்துருக்கும். ஒரு ஆள் என்னிடத்துல வாராரு. ஒரு ஆள் என்னிடத்துல வந்து என்னிடத்துல கேட்கிறாரு, உங்க ஊரு? நான் சொன்னேன் மஞ்சாலு மூடு. அப்ப அவர் என்கிட்ட சொல்றாரு, எனக்கும் பக்கத்துல தான் ஊரு, எனக்கும் பக்கத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஊரை சொன்னாரு. அவருக்கு ஊரை சொல்லிட்டு அவருக்கு மதத்தை சொன்னாரு. அவருக்கு மதத்தை சொன்னப்போ நான் யோசிச்சேன், அந்த மதத்துல இருந்து ரட்சிக்கப்பட வாய்ப்பு குறைவு. அப்ப நான் கேட்டேன், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அப்ப அவர் சொல்றாரு, ஒரு வேர்க்கிழம்பியில ஒரு தாயும் மகளும். இந்த தாய் என்ன பண்ணிருக்குன்னா, என் சொத்து பூரா என் மரணத்துக்கு பிறகு என் மகளுக்குன்னு எழுதி வச்சிருக்கு. ஒத்துழைக்கணும். என் சொத்து பூரா என் மரணத்துக்கு பிறகு மகளுக்குன்னு எழுதி வச்சிருக்கு. இப்ப இந்த சொத்தும் வீடும் மகளுக்கு விற்கணும். ஆனா தாய் என்ன செய்யல? அப்படி பேசுங்க. தாய் சாகல்ல. அவ செத்தாதான் என்ன பண்ண முடியும்? விற்க முடியும். இவங்க சாக வைக்கிறதுக்காக ஒரு மந்திரவாதியை போய் பார்த்திருக்கு. அப்ப அந்த மந்திரவாதி சொல்லி இருக்கிறான், இன்னைக்கு ராத்திரியே தூக்கிடலாம், இன்னைக்கு ராத்திரியே தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் பேசியிருக்கு. அமௌண்ட் பேசினதுல இந்த மகள் 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ஆள் 50,000 ரூபாய் அட்வான்ஸை வாங்கிட்டு அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தன் கையில உள்ள ஒரு ஆவிய இந்த தாயார தூக்கிட்டு வரும்படி அனுப்பியிருக்கு. அந்த ஆவி என்ன பண்ணிருக்கு தெரியுமா? காம்பவுண்டரை போயிட்டு திரும்ப வந்திருக்கு. காம்பவுண்டரை போயிட்டு திரும்ப வந்திருக்கு. அப்போ மறுநாள் இந்த பெண்மணி போய் அந்த ஆள்கிட்ட சொல்லுது, என் தாய் சாகல்ல. உடனே அவர் சொல்லியிருக்காரு, நேற்று ஒன்று விட்டேன், அது காம்பவுண்டரை போயிட்டு திரும்ப வந்துட்டு, அதனால இன்னைக்கு நான் காம்பவுண்டுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து விடுறேன். மறுநாள் ராத்திரி 12 மணிக்கு காம்பவுண்டுக்கு பக்கத்துல வந்து நின்று விடுறாரு. விட்டா அந்த கையில் இருக்கிற ஆவி அந்த டோர் வர போயிட்டு திரும்ப வருது. டோர் வர போயிட்டு திரும்ப வருது. அன்னைக்கும் ஜெயிக்கல்ல, மறுநாள் சாகல்லன்னு இந்த பிள்ளை வந்து சொல்லுது. அவர் சொன்னார், நேற்றைக்கு உள்ள வந்து உட்கார்ந்து அனுப்புனேன், டோர் வர போயிட்டு திரும்ப வருது, இன்னைக்கு நான் படியில போய் உட்கார்ந்து அனுப்புவேன். அடுத்த நாள் படியில போய் உட்கார்ந்துட்டு தன் கையில உள்ள மிகப்பெரிய ஆவிய உள்ள விட்டுட்டு சொன்னாராம், அந்த சாகார கிடக்கிற ஆளை கொண்டு எடுத்துட்டு வான்னு. அசுர வேகத்துல உள்ள போச்சாம் பிசாசு. போனதை விட வேகத்துல திரும்ப வந்து இந்த ஆள்கிட்ட சொல்லிச்சா, இனி ஒரு தடவை என்ன அனுப்பினா ஒன்ன தூக்குவேன்னு. இனி ஒரு தடவை என்ன அனுப்புனா ஒன்ன தூக்குவேன்னு சொல்லிச்சான். அவரு பயந்து எல்லா கூடும் குடுக்க எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போறப்போ இந்த மகள் மறுநாளும் போயிருக்கு, சாகல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, இதுவரை எனக்கு இப்படி நடந்ததில்லை. என் வீட்டுல உட்கார்ந்து அனுப்புனேன், போயிட்டு திரும்ப வந்து, காம்பவுண்ட்ல உட்கார்ந்து அனுப்புனேன், போயிட்டு திரும்ப வந்து, நேற்று படிக்கு பக்கத்துல உட்கார்ந்து அனுப்புனப்போ உள்ள போயிட்டு இன்னொரு தடவை என்ன அனுப்புனா ஒன்ன கொண்டு போய் அப்பனே பச்சு கேலியன்னு ஹிந்தியில வந்து சொல்லிச்சு. அதனால நான் பகல வந்து பார்க்கட்டு.
அவரு காலையில நார்மல் மனுஷன் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போனா மெத்தானம் உண்டு இல்லையா, மெத்தானம். இவரு போனா பாட்டியம்மா திண்ணையில படுத்து கிடக்கு. பாட்டியம்மா திண்ணையில படுத்து கிடக்கு. பாட்டியம்மாவுக்கு கண்ணு தெரியல, கை கால் ஒன்னும் அசையல்ல, அப்படியே மடங்கி படுத்து கிடக்கு. இது எப்படிடா நம்மள ஆவிய துரத்துச்சுன்னு பார்த்தா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாட்டியம்மா டக்குன்னு சோத்திரம். பலவீனமுள்ள ஒரு பாட்டி அம்மாவுக்கு சோத்திரத்துக்கு முன்னே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மிகப்பெரிய ஆவி பயந்து ஓடிச்சுன்னா, கிருபை உள்ள அபிஷேகம் உள்ள திருடானுள்ள நீயும் நானும் வாய திறந்த ஆவியில போராடும்போ எல்லையில வராத சத்துரு 2 நிமிஷம் கையை தட்டி வாய திறந்து அந்நிய பாஷை அடையாளம் பெற்றுவாங்க. அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு ஸ்தோத்திரத்தின் சக்தி നിനക്ക് അറിയില്ല. ഒരു പാവം ദൈവ പൈതൽ കണ്ണടച്ച അതരം തുറന്ന് സ്തോത്രം പറഞ്ഞാൽ അവിടെ വ്യാപരിക്കുന്ന മുഴുവൻ അന്ധകാര കെട്ടുകളെയും വെട്ടി പൊട്ടിച്ചുകൊണ്ട് അവിടെ ദൈവശക്തി വ്യാപരിക്കുമെന്ന് ഒരു ദൂത് പറഞ്ഞാൽ ഏറ്റെടുപ്പാൻ പ്രാഗൽഭ്യമുള്ളവർ ദൈവത്തെ സ്തുതിക്കുക. அதனால சொல்றாரு, அன்னைக்கு நான் எல்லா கூடும் குடுக்கையும் எடுத்து சாக்குல கட்டி கொண்டு ஆற்றுல தள்ளிட்டு பாஸ்டரானேன்னு. பலவீனமுள்ள ஒரு தாய்க்கு சோத்திரம். அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்க்கிறேன், எழும்பி நடக்க முடியாம ஒரு தாய் சொன்ன சோத்திரத்துக்கு இவ்வளவு பவர் உண்டுண்டா. இந்த பாயில உட்கார்ந்து பரலோகத்தின் அந்நிய பாஷை பேசும்போ ஏன் பேசுங்க, என்ன பயங்கர அத்தகந்தாரா 2 நிமிஷம் பேசுங்க, 2 நிமிஷம் பேசுங்க பேசுங்க. ரீ பத்தாரா உடந்தாரா அல் பத்தாரா ரீ அந்தாரா பாதாளம் நடுங்குது. ஏன் பேசு, அதிகாரத்தோட கல்பிங்க. பாபா கபா கபா ரீ பக்கபா கத்தாரா அல் பக்கந்தாரா ரீ அந்தாரா உடந்தராதியா அல் பந்தராதியா பிரௌடவத்தராதியா. பலவீனர்கள் சோத்திரம் சொல்லும் அதுக்கு பவர் கூடுதல். பலவீனர்கள் சோத்திரம் சொல்லும் அதுக்கு பவர் அதிகம். முடியாத பொழுது ஜெபிக்கும் அதுக்கு வல்லமை, தொண்டைக்கு வலி உள்ளப்ப பாட்டு பாடும் அதுக்கு மகிமை அதிகம். உங்கள்கிட்ட போய் சொன்ன பார்த்தா தப்புதான். சரி, அப்போ ஈட்டி பக்கத்துல தாக்கும், வில்லு தூரத்துல தாக்கும். ஈட்டி பக்கத்துல தாக்கும், வில்லு தூரத்துல தாக்கும். அப்ப நம்ம இனி படிக்க போறது தூரத்திலையும் பக்கத்திலையும் தாக்கும் ஆயுதங்கள். என்ன படிக்க போறோம்? தூரத்திலையும் பக்கத்திலையும் தாக்கும் ஆயுதங்கள். 1 107 சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எங்க அடிக்குது? பக்கத்துலயா தூரையா? பக்கத்துலயா தூரையா? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட வசனம் 248 ராஜ்யங்கள் உள்ள பூமியில இறங்கி வந்து எங்க ஒரு நோயாளி படுத்திருக்கிறான்னு பார்த்து அவன் படுத்திருக்கிற பெட்ரூம்ல போய் அவன் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ தொட்டு நான் என் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன். வசனம் ரொம்ப தூரத்தில் தாக்கும். பரலோகத்தின் தேவன் குணமாக்குறதுக்குன்னு இந்த கூடாரத்துல ஒரு வசனத்தை அனுப்பி விட்டார்னு வைங்க. அந்த வசனம் பூமியில இறங்கி வந்து இந்த கூடாரத்துல இறங்கி அப்படியே சுற்றும். எதுக்கு தெரியுமா? எந்த ஆள் நோயாளின்னு பார்த்து, எந்த ஆளுக்கு இந்த வசனம் தேவைன்னு பார்த்து சரியான அட்ரஸ்ல இறங்கி நான் என் வசனத்தை அனுப்பி இந்த பகல் அனுப்பப்படுகிற வசனம்
வசனம் அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் திரும்புவது இல்லை. வசனம் ஒண்ணு, வசனம் தூரத்துல தாக்கும். 2 வசனம் பக்கத்துல தாக்குமான்னு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. எங்க தாக்குது? இருதயத்துல, பக்கத்துல. 107ஆம் சங்கீதம் 20வது வசனத்துல எங்க தாக்குச்சு? தூரத்துல. நான் என் வசனத்தை அனுப்பி. ரொம்ப தூரத்துக்கு sending the word. ஆனா இங்க பாருங்க, பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்தோட இருதயத்தை தாக்குனது. ஒன்னும் உங்களுக்கு தெரியலையா? 2 வசனம் சொல்லுங்க. ஏன்னா வசனம் பக்கத்திலையும் அடிக்கும், வசனம் பக்கத்திலையும் அடிக்கும், வசனம் தூரத்திலையும் அடிக்கும். வசனம் படிச்சுட்டே இருக்கணும்னு வசன பஞ்சம் வார காலத்துல நீங்க உள்ளத்துல சேகரிச்சு வச்சிருக்கிற வசனங்களை பயன்படுத்த முடியும். வசனங்களை சொல்லி சொல்லி வாழணும். அப்பத்தினால் மட்டும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற every word that proceeded out of the mouth of God has life in it. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்கு, ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பு இருக்கு. catch the word. வசனத்தை பிடிங்க, வசனத்தை பிடிங்க. நான் பிரசங்கத்துக்கு இடையில சொல்ற கதையில உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா நான் பிரசங்கத்தில் சொல்ற வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். டக்கு டக்குன்னு எழுதிக்கிடணும். வசனம் மட்டும் செய்கிற 10 காரியங்கள். 1, வசனம் மட்டும் சிருஷ்டிக்கும். வசனம் மட்டும். பேசிட்டு எழுதுங்க. வசனம் மட்டும் சிருஷ்டிக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு சொல்லி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிற எபிரேய வார்த்தை ரக்காப். என்ன? ரக்காப் என்கிற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? அடை காத்தல். உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பார்த்தீங்களா? என்ன? அடை காத்தல். உங்க குடும்பத்துல நீங்க நினைச்ச ஆசீர்வாதம் தடைபடுதுன்னா இப்பவும் ஆவியானவர் அடை காத்துட்டு இருக்கிறாரு. உங்க குடும்பத்துல நினைச்ச விடுதலை வரலன்னா இப்போ ஆவியானவர் அடை காத்துட்டு இருக்கிறாரு. ஏன் அடை காக்கிறார் தெரியுமா? வசனம் வெளிப்பட்டாதான் அற்புதம் நடக்கும். வசனம் வெளிப்பட்டாதான் அற்புதம் நடக்கும். ஆவியானவர் 1 மில்லியன், 10 மில்லியன், 50 மில்லியன், 100 மில்லியன் ஆண்டுகள் அடை காத்து கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது, let there be. எபிரேய மொழியெல்லாம் படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, God spoken இல்ல, God sang. ஆண்டவர் பாடினார். ஆண்டவர் பாடி பாடி பிழைக்கணும். பாடி பாடி டென்ஷன் வரும்ப பாடணும். யாராவது ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கன்னா வீட்டுல போய் உட்கார்ந்து அதை யோசிக்கப்படாது. வீட்டுல போய் உட்கார்ந்து பாடணும். பாடும் போது சிருஷ்டிக்கப்படும். உங்கள்கிட்ட போய் தப்புதான். வெறும் வெறும் பவர் பவர்னு சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா? அவங்கள பிடிச்சு கோழிக்கூட்டில் அடைச்சிடணும். ஆவியானவர் அடைகாத்து கொண்டிருந்தப்போ ஒண்ணுமே நடக்கல. ஏன் நடக்கல? பவர் இருக்கு, வேர்டு இல்ல. ஐயோ ஐயோ, என்ன இருக்கு? வல்லமை இருக்கு, வார்த்தை இல்ல. 1,00,000 ஆண்டான்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் காத்துட்டே இருக்காரு. எதுக்கு? பவர் இருக்கு, வேர்டு வரணும்.
வல்லமை இருக்கு, வார்த்தை வரணும். திடீர்னு வார்த்தை வந்தது. இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் உண்டு இல்லையா, அது மாதிரி திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது, உண்டாக கடவுது. வார்த்தையும் அபிஷேகமும் இணைந்த பொழுது இல்லாதவைகள் இங்கிலீஷ்ல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். when that word joined with the power, when the word வசனம் பரிசுத்த ஆவியோடு இணைந்த பொழுது இல்லாதவைகள் எல்லாம். இந்த காலையில உங்க வீட்டுக்குள்ள வசனம் பரிசுத்த ஆவியோட இணையட்டும். உங்க நாவுல வசனம் பரிசுத்த ஆவியோட இணையட்டும். உங்க குடும்பத்துல வசனம் பரிசுத்த ஆவியோட இணையட்டும். இல்லாதவைகள் உருவாக்கப்படுகிறது. ஒன்று, வசனம் மட்டும் சிருஷ்டிக்கும். ரெண்டு, வசனம் மட்டும் தாங்கும். எபிரேயர் 1:3. எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். அந்த ஒரு வார்த்தை வாசிங்க, அந்த ஒரு வார்த்தை மட்டும். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். பாத்தீங்களா, இங்க சர்வத்தையும் சொல்லி இருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அப்புறம் யுரேனியஸ், நெப்டியூன், புளூட்டோ, அப்படி இப்படி கொஞ்சம் உண்டு இல்லையா, மார்ஸ், வீனஸ் உண்டு இல்லையா, கேலக்சி, மில்கி வே, பால்வெளி, விண்வெளி, அப்படி எல்லாம் உண்டு இல்லையா. இதெல்லாத்தையும் சேர்த்து தாங்கிறது ஒற்ற வசனம். நான் தப்பா கேட்கல, நியாயமா கேட்கிறேன். 92 லட்சம் கோடி டன் பாரமுள்ள பிரபஞ்சத்தை வசனத்தினால தாங்க முடியும்னா ஆஃப்டர் ஆல் 50 கிலோ உள்ளவங்க. தொண்ணூற்றி 2 லட்சம் கோடி டன்னுள்ள பிரபஞ்சத்தை வெறும் வசனத்தை அனுப்பி தாங்க முடியுமானால் என் ஆயுசு முழுக்க என்ன தாங்க அவருடைய வசனத்தினால முடியும். upholding word. ஒன்று, வசனம் மட்டும் சிருஷ்டிக்கும். 2, வசனம் மட்டும் தாங்கும். 3, வசனம் மட்டும் தாக்கும். எபேசியர் 6:17. அச்சனியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா, வசனம் மட்டும் என்ன செய்யும்? தாக்கும். நீங்க யார் தாக்குனாலும் மிச்சம் மீதி இருக்கும். வசனம் தாக்குச்சுன்னு வைங்க, டஸ்ட் கூட இருக்காது. பயங்கர போராட்டத்தில் இருக்கும்போ வசனத்தை சொல்லுங்க. ஆமென். பலவீன காலத்துல நாங்க ஏதோ வார்த்தைக்கு பேசிட்டு போல, டெய்லி அனுபவிக்கிறோம். பலவீன காரிய காலத்துல கூடுதல் போராடு, பலவீன காலத்துல கூடுதல் ஜபி, பலவீன காலத்துல கூடுதல் அடி. ஏன்னா நீ பலவீனமா இருக்கும் அடிக்கிற அடி சத்துருவுக்கு நல்லா விடும். ஒரு கட்டத்துல என்னுடைய வேதனைகளை ஒரு சகோதரிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் உங்க வேதனை தீரக்கு ஒரு வழி இருக்கு. உங்க வேதனை தீரக்கு நீங்க என்ன பண்ணணும்னா குனிஞ்சு உட்காந்துட்டு இப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும். அப்போ இவங்க என்ன ஐடியா சொல்ல போறாங்க அப்படின்னு நான் நினைச்சா, அவங்க எனக்கு பேர்ல இந்த ஒரு கையெழுத்து வேதாகம் வாங்கி அனுப்பி விட்டணும். கரெக்டா செட் ஆகுதுன்னு. இப்படி பார்க்கணும். ஆதியாகமம் 1:1. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனார். பூமியானது சாத்தானுக்கு பிடிச்சு வைக்க முடியல. தப்புதான், உங்கள்கிட்ட போய் சொன்ன இல்லையா, தப்புதான். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 1, வசனம் மட்டும் 1. இது மேலே இருக்கட்டு.
எங்க டீசலுங்க? வசனம் மட்டும் சிருஷ்டிக்கும். 2, வசனம் மட்டும் தாங்கும். 3, வசனம் மட்டும் தாக்கும். உங்களுக்கு பெரிய பிரச்சனையா? வீட்டுல உட்கார்ந்து 2 வசனத்தை சொல்லுங்க. நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அடி விழுந்திருக்கும். தேடுனா கூட காண முடியாது. பெரிய ஆல்பபெட் ஒன்றும் வேணும்னு இல்ல, லிட்டரேச்சர் ஒன்றும் படிக்கணும் இல்ல. ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஸ்பீக் தி வேர்ட். வாயை திறந்து 2 வசனங்களை சொன்னா போதும். வசனம் மட்டும் தாக்கும். 3 சொன்ன 4, வசனம் மட்டும் சுத்தமாக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் இப்பொழுது கேட்ட என்னுடைய உபதேசத்தினால் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்குகளையும் கழுவி சுத்தமாக்குவதற்கு வசனம் மட்டும் சுத்தமாக்கும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4 சொன்னா 5, வசனம் மட்டும் நித்திய ஜீவனை தரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68 நினைக்கிறேன். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஆமென். நான் இந்த பிரசங்கத்துக்கு இடையில சொல்றேன் இல்லையா கதை, அதெல்லாம் 25 பைசைக்கு உபயோகம் இல்லை. அதெல்லாம் நீங்க தூங்காம இருக்கும்படி உள்ள டீசல். ஆனா நான் இடையிடைய சொல்றேன் இல்லையா வசனம், அது உங்களை தெய்வராஜ்யம் வரை கொண்டு போகும். இயேசு சொல்றாரு, பேதுரு வந்து இயேசுட்ட சொல்றாரு, இப்படி கடினமா பேசினா எல்லாரும் போயிடணும். அப்ப இயேசு கேட்கிறாரு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், டு யூ வாண்ட் டு கோ? டு யூ வாண்ட்? அவரு எப்பவுமே காட் ஆஃப் டிடக்ஷன் ஆகும். 50,000 பேர் யுத்தத்துக்கு வந்திருந்தப்ப அவர் சொல்றாரு டூ மச்ன்னு. அவர் சொல்றாரு டூ மச்ன்னு. உடனே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பேடி உள்ள ஆட்கள் எல்லாம் ஓடிப்போங்க, கொஞ்சம் போச்சு. அப்புறம் சொல்றாரு இன்னும் டூ மச், தண்ணிக்குள்ள இறக்கி விடு, குடிக்கிற ஸ்டைல வச்சு துரத்தி விடுன்னு. அதுலயும் துரத்தி விட்டாரு. 300 எண்ணம் மிஞ்சிச்சு. 300 எண்ணத்தை வச்சுட்டு சொன்னாரு, இன்னும் டூ மச்ன்னு தான் தோணுது, பின்ன இருக்கட்டு பாவம்னு. பேதுருட்ட சொல்றாரு, நீங்களும் போக மனதா இருந்தா போங்க. பேதுரு சொல்றாரு, எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பிரசங்கம் கேட்டோம், நித்திய ஜீவனுக்குரியது உம்மிடத்துல மட்டும்தான் உண்டு. நித்திய ஜீவனுக்குரியது உம்மிடத்துல மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. வசனம் என்னத்த தெரியுமா? வசனம் நல்ல வீடு வைப்பதற்கல்ல, வசனம் தெய்வ ராஜ்யத்தை சுதந்தரிக்க. 1வது நான் 5ஓட விடுறேனே. 1வது பக்கத்திலையும் தூரத்திலையும் தாக்குற முதல் ஆயுதம் வசனம். பக்கத்திலையும் தூரத்திலையும் தாக்குற 2வது ஆயுதம் ஆராதனை. 2வது ஆயுதம் ஆராதனை. இப்ப ஆராதனை பக்கத்துல தாக்குச்சான்னு பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். அடுத்த வசனம். ரொம்ப காலமா அந்த ஜெயில் அங்க இருக்கு. ஏக்கர் கணக்கில் லேண்ட் வேஸ்ட் ஆகுது. ஏக்கர் கணக்கில் லேண்ட் வேஸ்ட் ஆகுது. கர்த்தர் பார்த்தார், ஜெயில இடம் மாற்றணுமே. ஜெயில இடம் மாற்றணும்னு பார்த்தப்போ கர்த்தர் கண்டுபிடிச்ச வழி என்ன தெரியுமா? 2 பக்தர்களை உள்ள விடணும். 2 பக்தர்களை உள்ள விடணும். அவங்க உள்ள போய் உட்காந்து நடு ராத்திரி 12 மணிக்கு ஒரு பாட்டு பாடி முடிச்சா அங்கன இருந்த ஜெயில அங்கன காணல. ஒன்ன கர்த்தர் சிறைச்சாலைக்கு அனுப்பினாருன்னா அந்த சிறைச்சாலை பின்னி அங்கன இல்ல.
You are the last கைதி. இந்த ஆர்கியாலஜிஸ்ட் அந்த பிலிப்பியன் ஜெயிலுடைய கல்லெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. கல்லெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு வெயிட் எடுத்தாங்க. 6ஆவதுல தூக்கி வீசப்பட்டு இல்லையா கல்லு, கிருபாகா 6ஆவதுல தூக்கி வீசப்பட்டு இல்லையா கல்லு, அந்த கல்லை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வெயிட் எடுத்தாங்க. வெயிட் எடுத்தப்போ அது ரொம்ப வெயிட் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு கல்லு வெறும் 3 டன்னு. 3 டன்னுன்னா 3000 கிலோ உள்ள கல்லு அடிபட்டு நுறங்கி கிடந்த 2 பேரு பாட்டு பாடினப்ப எடுத்து தூர எறிஞ்சாருன்னா നീ കണ്ണടയ്ക്കുമ്പോൾ നിന്റെ മുമ്പിലുള്ള പ്രശ്നം നീ കണ്ണ് തുറക്കുമ്പോൾ അവിടെ കാണുകയില്ല. നീ കരമടിച്ച് ആരാധിച്ച് ആരംഭിച്ചപ്പോൾ അവിടെ ഇരുന്ന വെല്ലുവിളി ആരാധന അവസാനിക്കുമ്പോൾ അവിടെ കാണുകയില്ല. ഈ 3000 ടണ്ണുൾ 3000 കിലോ உள்ள கல்ல தூக்கி எறிய ஆராதனைக்கு முடியும்னா உங்க பிபிய தூக்கி எறியும், உங்க டயபெட்டிக்க தூக்கி எறியும், உங்க அல்சரை தூக்கி எறியும், உங்க சுகரை தூக்கி எறியும். ஆராதனை பக்கத்தில் அடியும். ஏன் பாஸ்டர் இன்னைக்கு அப்படி ஒண்ணு நடக்கல? எப்படி நடக்கும்? ஒரு ஆளும் மனப்பூர்வமா ஆராதிக்கான்னு பாருங்க. பிச்சைக்காரன மாதிரி வந்து நிக்க வேண்டியிருக்கு. சிஸ்டர் ஸ்துதிக்கு பிரதர், பிரதர் பாடு, ஆத்மாவில் ஸ்துதி, நல்ல அடி. ஒருத்தரும் நம்மளை அழுத்தப்படாது, ஒருத்தர் நம்மளை அழுத்தப்படாது. பாடு துதி ஆராதனை அழுத்தப்படாது. ஆட்டோமேட்டிக்கா வரணும், ஆட்டோமேட்டிக்கா வரணும். தேவ சமூகத்தில் வந்தவன பாடணும். அவர் வாசல்களில் துதி, அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சி, ஆவியில பாடணும். அம்மா ஜெயில கிடந்துட்டு யோசிச்சு பார்ப்போம். எத்தனை கொசு என்ன கடிச்சது, எத்தனை கெட்ட வார்த்தை என்ன பேசிச்சு. நான் வெளியில வந்தோடனே புக் எழுதாக்கு, வெளியில வந்தோடனே புக் எழுதாக்கு. அவங்க 2 பேரும் உள்ள உட்கார்ந்து சொல்லணும் பாடுவோமான்னு. நான் சொன்ன உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு நடுவில் பாடுற பாட்டுக்கு മലയാളത്തിൽ சொல்லணுமோ? പ്രതികൂലത്തിന്റെ നടുവിൽ ആരാധിക്കുന്ന ഇപ്പൊ പാരുക, പ്രതികൂലത്തിന്റെ നടുവിൽ ആരാധിക്കുന്ന ആരാധനയ്ക്ക് ശക്തി അധികം എന്ന് ഞാനിവിടെ വ്യക്തമായി സ്പഷ്ടമായും പറയുന്നു. பிரச்சனைக்கு நடுவில் தான் பாடணும், பிரச்சனைக்கு நடுவில் தான் துதிக்கணும், பிரச்சனைக்கு நடுவில் தான் ஆராதிக்கணும். எல்லாம் நல்லா இருக்கும்போ சொல்ற அல்லேலியாவை விட எல்லாம் மோசமா இருக்கும்போ சொல்ற அல்லேலியாவுக்கு மதிப்பு அதிகம். Praise the Lord. ஆராதனை தூரத்துல பக்கத்துல அடிச்சா, இனி ஆராதனை தூரத்துல அடிச்சான்னு பாருங்க. பாருங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏபேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவரான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அதிலே நிறுத்துங்க. ஆவி இறங்குனது எத்தனை பேருக மேல? ஒருத்தனுக மேல. ஒருத்தனுக மேல ஆவி இறங்கினப்போ அங்க பாருங்க, அவனுக்கு பின்கோடு, அவனுக்கு ஆதார் கார்டு, அவனுக்கு பேன் கார்டு, அவனு அப்பன், அப்பனுக்கு அப்பன், அப்பூப்பன். தமிழ்ல என்ன சொல்லணும்? தாத்தா, கொள்ளு தாத்தா, கொள்ளாத்த தாத்தா. என்ன சொல்லி இருக்கணும்? எகாசியல் என்பவன் மேல் ஆவி இறங்கிச்சன்னு சொல்லி இருக்கணும். ஏன்னா மீது எல்லாம் செத்து போன ஆட்கள். அவன் என்ன சொல்லி இருக்கணும் பாருங்க. அவன் யாரு? மத்தன்யாவுக்கு குமாரன்,
அந்த மத்தன்யா யாரு? ஏயேலின் குமாரன். அந்த ஏயேல் யாரு? பெனாயாவின் குமாரன். அந்த பெனாயா யாரு? சகரியாவின் குமாரன். அந்த சகரியா யாரு? ஆசாபின் குமாரன். அந்த ஆசாப் யாரு? லேவியன். 7 இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாகும். நீ ஆவியில நிரம்பினா உன் அட்ரஸ் வெளியில வரும். ஆவியில நிரம்பினா அட்ரஸ் வெளியில வரும். அடுத்து வாசிங்க 19வது வசனம். அப்பொழுது கோகாத்தின் புத்திரரிலும் கேராகரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். பாத்தீங்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முடிஞ்ச அளவு பக்கத்துல யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மெதுவாய் மகா சத்தத்தோட. ஆராதனை தூரத்துல அடிச்சா 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆம்போ, என்ன டென்ஷன்! ஒரு பாட்டுல முடிய வேண்டிய பிரச்சனை என்ன பாடுபடுத்துறான் இல்ல? ஒரு பாட்டுல முடிய வேண்டிய பிரச்சனை. அதை வச்சுட்டு ஆண்டவரை அவனை தொடுவீராக, அமலேக்கனை தொடுவீராக, அம்மோனியனை தொடுவீராக, மோவாபியனை தொடுவீராக, சேயீர் மலை தேசத்தானை தொடுவீராக. உடனே கர்த்தர் மரலோகத்தில் இருந்து வாய்ப்பில்லை மகனே. ஒழுங்கா பாட்டு பாடுனா ஒற்ற பாட்டுல தீர வேண்டிய பிரச்சனை. ஏன்னா ஆராதனை இங்கேயும் அடிக்கும், ஆராதனை இங்கேயும் அடிக்கும். இந்த கூட்டத்தில் நீங்க ஆராதிச்ச உங்க பலவீனம் மாறும், வெளிநாட்டில் இருக்கிற உங்க புருஷனுடைய பலவீனம் மாறும். தூரத்திலையும் பக்கத்திலையும் தாக்குற ஆயுதங்கள் ஒவ்வொன்னா சொல்லுங்க. 1 வசனம், 2 ஆராதனை. 2 நிமிஷம் ஆராதிப்போமா? உங்க இப்ப உள்ள பிரச்சனை 2 மனசுல வைங்க. தூர உள்ள பிரச்சனை 2 மனசுல வைங்க. இப்போ ஆராதனை இங்க அடிக்கணும், அங்க அடிக்கணும், எமோரியன் அடிக்கணும், வச்சராய் அடிக்கணும். Every presence are going to open. கை தட்டி கண்ண மூடி 2 minutes. நல்ல வாயை திறந்து Ribalagana hadal kabala bala bala buda bala bala usyam thala bala bala dabala handara vakatala halal kabala thala bala bala yandara kalbara sandara vasyam libana gadal kabala gadana buda bala 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 hal gadana yanthala syakal kadana bala. தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே. நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மிலுள்ள வேகம் வந்து என்னை சேருமே. பூரணாளே பூவிலிருந்து என்னை விட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை முத்தனுக்கிட்டே. சம்பூரணாக நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை வித்திட பார்த்து வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வித்திட பார்த்து
எருசலேம் குமாரிகள் என்பதை வளைந்தோராய் உங்களுள்ள என்ற நன்மை நிற்கமோ என்றார். எருசலேம் குமாரிகள் வளைந்தோராய் உங்களுள்ள பூவிலெந்த வாழ்க்கையது அந்தமலாக வானமலாக மண்ணிற்காக மாணிக்க மாற்றே பூரணையான உள்ளவரே பூவிலெந்த வாழ்க்கையது எந்த நண்பரே சுலே மண்ணுக்காக மாணிக்க மாற்றே மண்ணுக்காக மண்ணுக்காக மாணிக்கத்தை மண்ணுக்காக மாணிக்கத்தை மாணிக்கத்தை ஆண்டுகளான சிறைச்சாலையில் கதவு உடைச்சு திறக்குது. கையில அபிஷேகம்,
உன் கால்ல அபிஷேகம், உன் லங்ஸ்ல அபிஷேகம், உன் லிவர்ல அபிஷேகம், உன் கிட்னில அபிஷேகம், உன் இன்டெஸ்டைன்ல அபிஷேகம். மதில்கள் விழுகிறது. தெய்வத்தை ஆராதிக்க, உள்ள துறந்து தெய்வத்தை ஆராதிக்க, அதரம் തുറന്ന് ആത്മാവിൽ പൊരുത്. നിന്റെ വിഷയത്തിന് പരിഹാരമായി. தேவசபை ஆராதிக்கும்படி இருதயத்தை திறந்த உடனே ஆண்டவர் பரலோகத்தை திறக்கிறாரு. கை தட்டுனா நல்லா கை தட்டணும். பயங்கர மகிமை. அப்போ பக்கத்திலையும் தூரத்திலையும் தாக்குகிற ஆயுதங்களை சொல்லுங்க. 1 வசனம், 2 ஆராதனை, 3 பிரசன்னம். 3 பிரசன்னம். பக்கத்துல தாக்குதான்னு பாருங்க, தெளிவா பாருங்க. வசனத்தை எடுத்து பிரசன்னம் பக்கத்துல தாக்குதான்னு பாருங்க. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும், கூட்டம் முடிஞ்ச என்ன வந்து பார்த்துட்டு தான் போனேன், மூல வியாதினால் வாதித்தார். இது என்ன? 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அடுத்த வசனம். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. பிரசன்னம் பக்கத்துல அடிச்சா. ஜபிக்க ஆள் இல்ல, துதிக்க ஆளு. பெட்டியை கொண்டாங்க வச்சிருக்கு. பக்கத்துல தாகோன். தாகோன்ட்ட கேளுங்க, எத்தனை ஆண்டுகளாய் நீங்க இருக்கிறாய்? உடனே சொல்ல 100 ஆண்டுகளாய். பெட்டி பெட்டி இன்னும் காலையில வந்ததுன்னு. பெட்டி 100 ஆண்டுன்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட வேண்டாம் அவுட் ஆஃப் டேட்னு. பெட்டி ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. பெட்டி காலையில் எழும்பி நல்லா குளிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு குளிச்சேலா காலையில? நம்பவும் முடியாது. குளிச்சவங்க எல்லாம் ஒரு அல்லையில சொல்லுங்க. 5-6 பேர் குளிச்சிருக்கு. காலையில் எழும்பி குளிச்ச ரெடி ஆகி நல்ல ட்ரெஸ் போட்டு பெட்டி ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. தாகோன் 100 ஆண்டுகள். தாகோன் 100 ஆண்டுகள். உடனே தாகோன் சொல்றான், நாங்க அந்த காலத்தில் உள்ள சிமெண்ட் ஆகும், எங்களை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அட்ரஸும் பின்கோடு இருக்கு, ஃபவுண்டேஷனை காணல. ஃபவுண்டேஷனை காணல. உடனே ராத்திரியோட அக்னி டிஎம்டி கம்பெனி ஃபோன் பண்ணி சொல்லி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு, போன முறை நாங்கள் கம்பியில் வார்க்க மறந்துட்டோம், இந்த முறை பார்க்கலான்னு. இந்த முறை பார்க்கலான்னு பார்த்தா அடுத்த முறை பைபிள் சொல்லியிருக்கு, ஹெட்டும் இல்லை டெய்லும் இல்லை, பிட்வீன் மட்டும் இருக்கு. தலையும் இல்லை
காலும் இல்லை, எது மட்டும் இருக்கு? உடல் மாத்திரம் இருக்கு. இனி அடுத்த வசனத்துல சொல்லுது, அந்த டோரைய பூட்டிட்டணும்னு. இன்னைக்கு வர அந்த டோர்லோடு யாரும் உங்க பைபிள்ல இல்லையோ? பார்த்தீங்களா? கர்த்தருக்கு 1000 வழி. ஏன் உடன்படிக்கப்பட்டு அங்க கொண்டு போனார் தெரியுமா? பெலிஸ்தீர்கள் நினைச்சுன்னு நாங்க பிடிச்சோன்னே, நீங்க பிடிச்சதில்ல, எனக்கு தாகோன்னு ஒண்ணு பார்க்கணும். அவை என்ன நினைத்தார்கள்? யுத்தம் பண்ணி இஸ்ரவேலின் பெட்டியை நாங்கள் பிடித்தோம் அப்படின்னு கொண்டாட்டத்துக்கு கொண்டு. கர்த்தர் சொல்றாரு, நீங்க பிடிச்சதில்ல, நானா ஒரு விசிட்டு அல்லான்னு நினைச்சேன், நீங்களா கொண்டு வந்தியா? அங்க பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்கு. ஒருத்தன் சொன்னா உடன்படிக்கப்பட்டு நாளை உயிரோட இருந்தா நான் மீசை எடுக்கலான்னு. இருந்தா இல்லையா எடுக்க? மறுநாள் காலையில வந்து பார்த்தா பெட்டி அங்கனதான் இருக்கு. கிருபை உள்ளவன் வச்ச இடத்துலதான் இருப்பான். கிருபை உள்ளவனுக்கு வீடு ஒன்றும் மந்திரவாதம் பண்ணி இறக்கி விட முடியாது. உடனே ஒரு கூடிச்சுன்னு பஞ்சாயத்து கூடிச்சுன்னு ஒன்னில் பிழைச்சா 3, ஒன்னில் பிழைச்சால் 3. மறுபடியும் நல்ல காங்கிரீட் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சனும். ஜோம் பண்ணக்கு யாரும் இல்லை. பார்த்தீங்களா? மறுநாளும் பழையது போல எண்ணெய் இறங்கிச்சு, பிரசன்ன இறங்கிச்சு. ஆட்கள் மறுநாள் வந்து பார்த்தா, இங்கே நான் ஆளை காணலையே, அங்கே நான் ஆளை காணலைன்னு பார்த்தா அங்கங்கேயா கொஞ்சம் தோடு கிடக்கு, அங்கங்கேயா கொஞ்சம் ஒரு தேவ பிள்ளை கண்ணீர் விட்டால் பிரசன்னம் பக்கத்தில் அடியும். விட்டுட்டு ஓட வேண்டிய ஆள் நீ கிடையாது. அந்த இடத்தை விட்டு ஒரிஞ்சு நீ நகரப்படாது. அது உனக்கு பரலோகம் எழுதி வச்சது. நீ அங்க இருந்தாகணும். எழவ வேண்டியது தாகோன். பக்கத்துல அடிச்சா சொல்லுங்க, பக்கத்துல அடிச்சா. என் தமிழும் உங்களுக்கு புரியலையா? பிரசன்னம் பக்கத்துல அடிச்சான்னு கேட்டேன், அடிச்சில்லையா? இனி தூரத்தில் அடிச்சா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அடிச்சா, தூரத்துல அடிச்சா. இவ்வளவு ஆமேனுக்கு எல்லாம் பேசுறது கஷ்டமா இருக்கு. பிரசன்னம் பக்கத்துல அடிச்சா அடிச்சு, இப்ப தூரத்துல அடிச்சா அடிச்சு. சபை அவன் தொடவே இல்லை, பார்டரே கிராஸ் பண்ணல, தமஸ்கு எல்லையில வந்ததா உண்டு. அடிச்செடுத்து சாக்கடைக்கு சைடுல போட்டுருக்கு. எப்படி எப்படின்னு கேட்டப்ப அவன் சொல்றான், எனக்கு கண்ணு காணுது இல்ல, ஏதோ ஒண்ணு வந்து அடிச்சு தூக்கிச்சுன்னு. பார்த்தல, குதிரைக்கு டேமேஜ் இல்லை, கூட வந்த ஆட்களுக்கு டேமேஜ் இல்லை, லிஸ்ட்ல இருக்கவனுக்கு மட்டும் டேமேஜ். அடிச்சு கலைச்சா கூட்டத்தோட இல்லை, அடிச்சு கலைச்சிருக்கணும். அங்க என்ன சொல்லிருக்கணும்? குதிரை இறந்தது, கூட வந்த ஆட்கள் சிதறினார்கள், சவுல் என்பவன் தெரிச்சு விழுந்தான் சொல்லியிருக்கணும். இது குதிரை ஸ்டடியா நிக்கி, மற்றவர்களுக்கு கண்ணு காணுது. அடி யாருக்கு மட்டும்? இன்டிவிஜுவலா அடிச்சிரு. சொல்லுங்க, பிரசன்னம் பக்கத்திலையும் தாக்கும், தூரத்திலையும் தாக்கும். எங்க உங்க போராட்டம் நடக்குது, இப்போ பிரசன்னம் அங்க இறங்குது. நல்ல 2 நிமிஷம் கை தட்டி ஆராதிங்க நல்லா. அமர கதன கடக துர பதல் பிரௌட பத்தராதி அக்கத்துரிபி அல்பவந்தாரி அந்தர சந்தர பலபர பலபா ரேல் அந்தர பலபரி அந்தர பலபர பலபா.
எத்தனை சொன்னேன்? 3. 4 ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஒவ்வொன்னா சொல்லுங்க. 1 4 ஆட்டுக்குட்டி ரத்தம். இப்போ சவுல் இருக்கிற காலத்துல சவுலுக்கு ராஜ்யத்துக்கு உள்ள போய் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, தாவீத அபிஷேகம் பண்ணு. யாருக்க ராஜ்யத்துல? சவுலுக ராஜ்யத்துல. அபிஷேகம் பண்ணக்கு யாருக வீட்டுக்கு பக்கத்துல ஓடி போகணும்? சவுலுக வீட்டுக்கு பக்கத்துல ஓடி போகணும். சாமுவேல் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே என்ன கொல்லணும்னா நீர் இப்படி வந்து கொன்னா போதுமே, ஏன் இப்படி வாரீர்? யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரண்ட் பிட்வீன். என்ன கொல்லணும்னா நீர் நேரே வந்தா போதும், மகனே உன் காலம் முடிந்தன்னு சொன்னா போதும், அதுக்கு ஏன் என்ன சவுலுக்கு பின்கோடல விடுகிறீர்? தாவீதன் தான் அபிஷேகம் பண்ண போறேன்னு சவுல் அறிஞ்சா அவன் என்ன अपने बच्चे के लिए என்ன கிருபாகா என்ன உயிரோட வைக்க மாட்டான். கர்த்தருடைய ஐடியாவை பாருங்க. கர்த்தர் சொன்னாரு, அவன் என்ன தொட மாட்டான். எப்படி ஆண்டவரேன்னு கேட்டப்போ என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, ஒரு காளை எடு, காளை கழுத்துல கயரை போடு, கயரை போட்டுட்டு கயறு மறுபக்கத்தை கையில பிடி, எவனும் உன்னை தொட முடியாது. புரியலையா? எந்த அவமானமுள்ள தேசத்திலையும் சோத்திரம் பண்ணிட்டு நட, எவனும் உன்னை தொட முடியாது. எந்த ஊர்லயும் சோத்திரம் சொல்லிட்டு நட, எவனும் உன்னை தொட முடியாது, எவனும் உன்னை தொட முடியாது. ஆட்டுக்குட்டிக்கு கழுத்துல போட்ட கயறுக்க மறுபக்கத்துல நீ கை பிடிச்சிருக்கிறது வரை சத்துரு உன்னை ஒண்ணு செய்ய முடியாது. சவுலுக்கு பக்கத்துல போனாலும் அவன் உன்னை ஒண்ணு செய்ய மாட்டான். That's the power of the lamb. ஆட்டுக்குட்டியை கயரை பிடிச்சாரு, மறுபக்கத்தில் ஆட்டுக்குட்டி கையில கயறு. சோத்திரம் 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 சோத்திரம். உங்க சோத்திரம் இல்ல பாதுகாத்தது. நீ பிடிச்சிருக்க இல்ல கயறு, அந்த மறுபக்கத்தில் ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவரை தாண்டி எவரும் ஒன்ன தொட முடியாது. சவுலுக்கு அரண்மனைக்கு பக்கத்துல ஓடி போறாரு. சோதரம் 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 சோதரம். உடனே சவுல் கேட்கறான் கூட உள்ள ஆட்கள்கிட்ட, சாமுவேல் வந்தாரு கையில ஒரு ஆட்டுக்குட்டி. ஓகே, ஆட்டுக்குட்டி உண்டுன்னா அரசனே தொட முடியல. பக்கத்துல அடிச்சா வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் 11வது வசனம், மரணம் நேரிடா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தூரத்துல அடிச்சா மெதுவா பேசுங்க. அடிச்சா பக்கத்திலையும் தூரத்திலையும் தாக்குற ஆயுதங்கள் கொஞ்சம் என்ன சொல்லுங்க. மெதுவா மெதுவா மெதுவா. எங்கேயும் அடிக்கும். பக்கத்தில் நிக்கிற தாகோனே அடிக்கும். தூரத்துல குதிரையில் ஆற சவுலையும் அடிக்கும். சிறைச்சாலையும் அடிக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிற தூரத்தில் இருக்கிற எதிராளி இராணுவத்தையும் அடிக்கும். உள்ள இங்க இறங்கி என் இருதயத்தை குத்தும். தூரத்தில் போய் என் எதிராளியை வெட்டும். Praise the Lord. நீ உன் வில்லை எடு. கிட்டத்தட்ட இந்த ஆண்டின் கடைசியில வந்திருக்கிறோம்.
நம்ம தேவையெல்லாம் கர்த்தர் சந்திச்சாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளை தேவைக்கு மேல நடத்தியாச்சு, ஆச்சரியமா நடத்தியாச்சு, அற்புதமா நடத்தியாச்சு. ஒரு நாள் கர்த்தருக்காக இறங்கி வேட்டையாடு, அடுத்த ஆண்டில் இந்த சபை நிறையும். ஓகே, முன்ன போகணும் இல்லையா? அப்போ பக்கத்துலையும் தூரத்துலையும் தாக்குற ஆயுதங்கள் ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1 வசனம், 2 ஆராதனை, 3 பிரசன்னம், 4 ஆட்டுக்குட்டியின் ரத்தம், 4 சொன்னேன் இல்லையா? 5 பரிசுத்தம். Holiness is the most precious weapon. பரிசுத்தம் என்பது மிக விலையேறப்பெற்ற ஆயுதம். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிடணும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். உங்களை தவிர உங்களை அழிக்க எவராலும் முடியாது. புரியலையோ? என்ன அழிக்கணும்னா யாரால தான் முடியும்? என்னால தான் முடியும். சாத்தான் என்ன அழிக்கக்கு வெளியே இருந்த ஒரு ஆளை கொண்டு வர மாட்டான், பயன்படுத்த மாட்டான். என்ன அழிக்கக்கு சத்துரு என்னதான் பயன்படுத்துவான், என்னதான் பயன்படுத்துவான். நீ பரிசுத்தத்தில் இருந்து விளம்போ எல்லாம் உனக்கு நீயே எதிராளி ஆகிறாய். யூ பிகம் த எனிமி டு யுவர் செல்ஃப். இதுக்கு மேலே அதை எப்படி விளக்குன்னு எனக்கு தெரியல. எல்லா நேரத்திலையும் என் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன விமர்சனம் பண்ணுறவன் அழிக்க முடியாது, என்ன ட்ரோல் பண்ணுறவன் அழிக்க முடியாது, என்ன வச்சு மீம்ஸ் போடுறவன் அழிக்க முடியும். என்னெல்லாம் பண்ணி பார்த்தனும். என்ன அழிக்கணும்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆகும், பயங்கரம். அல்லாம யாரும் நம்மளை ஒண்ணு செய்ய, அபிஷேகம் உள்ளவனை வெளியில இருந்து வர யாரும் அடிக்க முடியாது. சொன்னேன் இல்லை உங்களுக்கு, ஒரு மந்திர வல்லமையும் சரி, இந்த பூமியில் உள்ள எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நீங்களே போதும். கையில இருக்குல்ல ஒரு மொபைல், இருக்கே ஒரு மொபைல். நம்ம கர்த்தர் இல்லாத 5 மணி நேரம் ஜீவிப்போம், மொபைல் இல்லாம 5 நிமிஷம் வெளியாறேன்டா, நாணக்கேடு. மொபைல் மட்டும் காணாம போன பாத்திரிகளா துடிப்பு. அப்போ என்ற கர்த்தாவை விட என்ற கர்த்தர் விட்டு 5 மணி நேரம் ஆச்சு, அறியவே இல்லை. ஆனா மொபைல் போன 5 நிமிஷம் கூட. ஏன் அப்படி முறைச்சு பார்க்கிறீர்கள்? ஒரு ஆள் எனக்கு இடையில போன் பண்ணாரு, உன் வாட்ஸ்அப் என் கையில், உன் வாட்ஸ்அப் என் கையில், 10 லட்சம் ரூபா தந்தா திருப்பி தாரேன். நான் சொன்னேன், அதுல கொஞ்சம் கன்வென்ஷன் நோட்டீஸ், அதுல கொஞ்சம் ஜப குறிப்பெல்லாம் கிடக்கு, கொண்டு வச்சு ஊக்கமா ஜபின்னு. அதுக்குள்ள ஏதாவது கிடந்திருந்துன்னு வைங்க, ஆ கர்த்தாவே, ஓ கர்த்தாவே. அதுல ஒன்றும் இல்ல, அதுல ஒன்றும் இல்ல. மிகப்பெரிய ஆயுதம் உங்க கையில, உங்க பரிசுத்தம். நீங்கள் பரிகாசம் பண்ணப்படுகிறீர்களானால் நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள். நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களானால் நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள். உங்களை கேவலப்படுத்துறாங்கன்னா நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையில்லாம தொல்லை கொடுக்கணும்னா நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. உங்களை எதிர்க்கிறாங்கன்னா நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. இது ஒண்ணும் உங்களுக்கு வரலன்னா நீங்க பரிசுத்தமா இல்ல. இதெல்லாம் வருதுன்னா நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. ஏன்னா பரிசுத்தம் தூஷிக்கப்படும், பரிசுத்தம் நிந்திக்கப்படும், பரிசுத்தம் ஜெயில போடும், பரிசுத்தம் ஜெயில போடும். இது ஒண்ணு எனக்கு இல்லை பாஸ்டர், ரட்சிக்கப்பட்ட அண்ணன் முதல் கர்த்தருடைய கிருபையினால எனக்கு போராட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீ இருப்பதும் ஒன்றுதான்.
பரிசுத்தத்துக்கு நிந்தை அதிகம், பரிசுத்தத்துக்கு அவமானம் அதிகம். சத்துரு பயப்படுறது உங்க பரிசுத்தத்தை. ஏன்னா அதை நீங்க மட்டும்தான் அழிக்க. சிம்சோனை அழிக்க சிம்சோனை தவிர யாரால முடியும்? நீங்க சொல்லுங்க. சிம்சோனை அழிக்க சிம்சோனை விட எவரால முடியும்? ஒரு நரியை பிடிச்சா உடனே Facebookல போடும், திஸ் இஸ் த நரி கேட்ச் பை அனதர் நரி. 2 நரிகள், ஒன்னு பிடிச்ச நரி, இன்னொன்னு பிடிபட்ட நரி. அவன் சிங்கத்தை அடிச்சு கொண்டுட்டு பெற்றோர்கிட்ட சொல்லல. அன்னைக்கு பெற்றோர்கிட்ட சொல்லலன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போடலன்னு. 300 நரி, ஒரு சிங்கம். பெருமை இல்ல, பயங்கரமான தாழ்மை. அவனை மாதிரி தாழ்மையா இருக்க முடியாது. ஆனா என்ன பிரச்சனை? அவனை அழிக்க அவனை தான் சாத்தான் பயன்படுத்தினான். நெஞ்சில இப்படி கைய வைங்க. என்ன தவிர, மெதுவா மெதுவா, என்ன தவிர என்ன அழிக்க எவராலும் முடியாது. ஒரு தடவை கூட சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்போ ராஜா விட்டா தானியேல் சொல்றான், உன் சாப்பாடு எனக்கு வேண்டாம். வேண்டாம்னா செத்தாலும் வேண்டாம். சிங்கத்தை கூட்டுல கொண்டு போட்டு சிங்கம் என்ன சொல்லுது? உனக்கு சாப்பாடு வேண்டாம் இல்லையா, எனக்கும் சாப்பாடு வேண்டாம். ஐயோ ஐயோ, அண்ணன் மட்டும் நீ கிட்டிச்சுன்னு சொல்லி வெட்டி வாரி விழுங்கி இருந்தா இன்னும் ஒன்னு அந்த சிங்கம் புரியலையோ? அண்ணன் நீ சாப்பாட விட்டதுனால இன்னும் சிங்கம் ஒன்ன விட்டு. சிலதை விடுறதுக்கு மகிமை இப்ப தெரியாது, சிலதை தள்ளுறதுக்கு மகிமை இப்ப தெரியாது, அது பின்னால தெரியும். அன்னைக்கு நான் பிரியாணி தின்னல்ல, அதனால இன்னைக்கு என்ன சிங்கம் தின்னல்ல. தானியேல் சொல்றான், யூ டோன்ட் ஈட் மீ, யூ டோன்ட் ஈட். உடனே சிங்கம் சொல்லுது, இன்னைக்கு நைட்டு நாங்க சுத்த சைவம்னு. இன்னைக்கு நைட்டு நாங்க சுத்த சைவம்னு. இவன் பண்டு சைவமா இருந்தான் இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம சபையில சாப்பாடு விளம்பும்போ ஒரு லெக்கு பீஸு கிட்டாம இருக்கணும். அண்ணன் 2 பேர்கள் லெக்கு. சபையில சாப்பாடு விளம்புறப்ப என்ன கிடைக்கல? ஒரு லெக்கு கிடைக்கல. 10 வருஷத்துக்கு முன்ன நீ ஒரு லெக்க விட்டா 10 வருஷம் தாண்டி சிங்கம் உனக்கு லெக்க விடும். அவன் சொல்றான், சிங்கமே நீ சாப்பிடு. அப்ப சிங்கம் சொல்லுது, இன்னைக்கு நைட்டு 12 hours நாங்க பியூர் வெஜ், பியூர் வெஜ். நாளை காலையில எங்களுக்கு KFC. உன்னை தொடப்படாதுன்னு சிங்கத்திட்ட சொல்லி இருக்கு, அவனை விடப்படாது. தப்புதான். உன்னை தொடப்படாதுன்னு சிங்கத்திட்ட சொல்லி இருக்கு, அவனை விடப்படாதுன்னு. நான் ஒரு சென்டென்ஸை வாசிக்கட்டா? வாசிச்சுட்டு கொண்டு முடிக்கலாம். இத்தனை காலம் உனக்காய் வாழ்ந்தாய், இத்தனை காலம் உனக்காய் வேட்டையாடினாய். எனக்கு முதிர் வயது, எனக்கு பலவீனம், எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு மரணம் நெருங்குது. இந்த ஒரு தடவை மட்டும் நீ எனக்காக வேட்டையாடு. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். ஒரு தடவை கர்த்தருக்காக யுத்தம் பண்ணு.
சபை கவனிங்க, நான் முடிக்கிறேன். சபை ஒரு ஆளை கூட இழக்கக்கூடாது. ஒரு ஆள் வரலன்னா 10 தடவை போய் பார்க்கணும். ஒரு ஆள் வரலன்னா 10 தடவை போய் பார்க்கணும். ஏன்னா சபை ஒரு ஆளையும் இழக்கப்படாது. சபை சம்பாதிச்சுட்டே இருக்கணும். ஆத்துமாக்களை சம்பாதிச்சுட்டே இருக்கணும். நம்ம கூட்டி சேர்க்கிறவர்கள் சிதறடிக்கிறவர்கள் அல்ல. நம்ம சிதறடிக்கிறவர்கள் அல்ல. நான் கேட்குறேன், எத்தனை பேரை வேட்டையாடி இந்த சபைக்குள்ள கொண்டு வந்தீங்க? எத்தனை பேரை? எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி சாகணும்னு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போ தற்கொலையின் பிடியிலிருந்து தப்புன்னு நம்ம உள்ள இருக்கோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுதான் என் கடைசி கேள்வி. அதோட நான் முடிப்பேன். நீங்கள் தான் பதில் சொல்லணும். லட்சக்கணக்கில் மனிதர்கள் கேன்சரில் சாவணும். லட்சக்கணக்கில். இதுவரை அதுக்கு சர்ஜரி, கீமோதெராப்பி, ரேடியோ தெராப்பி, பாலியேட்டிவ் கேரை தவிர டைரக்ட் மெடிசின் ஓங்கோஜின் வைரஸுக்கு பூமியில் இல்லை. சப்போஸ் ஒரு டோஸ் கொடுத்தா போதும் அந்த வைரஸ் மொத்தமாக செத்து போகும் அப்படிங்கிற ஒரு மருந்தை நான் கண்டுபிடிச்சேன். அந்த மருந்தை கண்டுபிடிச்சு இது சக்ஸஸ், 100% சக்ஸஸ் அப்படிங்கிற ஹால்மார்க் எனக்கு கிடைச்ச பிறகு வெளியே யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த மருந்தை கொண்டு ரூமுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு நான் தூங்கினால் நீங்கள் என்ன சொல்லுவியா? துரோகி, துஷ்டை, துன்மார்க்கை. அதுதானே உண்மை. பாவத்துக்கான மருந்து நம்ம கையில். வெளியில் மொத்த பாவிகள், மருந்து நம்ம கையில். மருந்த கையில் வச்சிட்டு இருக்கிற நாம உதாசீனமா தூங்குனா நம்மளை என்ன சொல்லணும்? நம்மளை என்ன சொல்லணும்? கர்த்தருக்காக ஒரு ஆளை, 10 பேரை சொல்லல, ஒரு ஆளை. அடுத்த ஆண்டு இது போல ஒரு கூட்டம் நடக்கும்போது நீங்க சொல்லணும், பாஸ்டர் இந்த ஆத்துமாவை நானாக கொண்டு வந்து. கஞ்சி கேட்கிறார் இல்லையா கர்த்தர், 60 வயசு வரை உனக்கா வேட்டையாடுன. ஒரு தடவை எத்தனை காலம் ஏன் தலைவலி, ஏன் பிரச்சனை, ஏன் வயிற்று வலி அப்படின்னு ஓடி ஓடி உன் ஆயுசை வீணாக்குற. சம்பாத்தியம் ஓடி ஓடி உன் ஆயுசை வீணாக்குத. ஒரு தடவை காட்டுக்கு போ, எனக்காக ஒரு தடவை வேட்டையாடு. சிலருக்கு ஜபிக்கிற கிருபை உண்டு, அவர்கள் ஆத்மாவின் ரட்சிப்புக்காக ஜபிக்கலாம் இல்லையா. சிலருக்கு ஆறுதலா பேசுற கிருபை உண்டு, அவர்கள் சிலர்கிட்ட பேசி ஆறுதல் படுத்தலாம் இல்லையா. சிலருக்கு மற்றவர்களை ஈர்த்து கொண்டு வருகிற கிருபை உண்டு, அவர்கள் ஈர்த்து கொண்டு வரலாம் இல்லையா. சிலருக்கு உபசரிக்கிற கிருபை உண்டு, அவர்கள் உபசரிக்கலாம் இல்லையா. சிலருக்கு முழங்கால மணிக்கணக்கா போராடுற கிருபை உண்டு, அவர்கள் மணிக்கணக்கா போராடலாம் இல்லையா. சிலருக்கு தோள் கொடுக்கிற கிருபை உண்டு, அவங்க தோள் கொடுக்கலாம் இல்லையா. சிலருக்கு கழுத்தை நீட்டி கொடுக்கிற கிருபை உண்டு, அவர்கள் கழுத்தை நீட்டி கொடுக்கலாம் இல்லையா. சிலருக்கு தெய்வ ராஜ்யத்துக்கு பணம் கொடுத்து கட்ட வேண்டிய கிருபை உண்டு, அவர்கள் அதை கொடுக்கலாம் இல்லையா. கொடுக்கலாம் இல்லையா. போதும் என்ன, ஏன் வயிற்று வலி, ஏன் இடுப்பு வலி, ஏன் கழுத்து, ஏன் கண்ணு, ஏன் வீடு, ஏன் பிள்ளை அப்படிங்கிற சின்ன வட்டத்துக்குள்ள சுற்றிட்டு இருந்தது போதும். ஒரு தடவை கர்த்தருக்காக வேட்டையாடு, ஒரு தடவை கர்த்தருக்காக வேட்டையாடு. உன் அம்பை எடுத்து தெய்வத்துக்காக வேட்டையாடு.
அமான கதா நகத்தர கந்தல் கமத்துரி அத்துரிபி ரேந்தல் மனாதன சந்தர சத்தராதியா அல் பந்தராதியா பிரௌட பத்தர பலபரபலமா ரேல அந்த கந்தர பலபரபலமா ரியாந்தர பலப சத்தராதியா அத்துரிபி ரேந்தல் கமரம கந்தர பலபரபலபரபலமா. கவனிங்க, என் ஆயுசுல ஒரு தடவை கர்த்தருக்காக வேட்டையாட விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க எழும்பி நில்லுங்க. என் ஆயுசுல ஒரு தடவை கர்த்தருக்காக. பாத்தீங்களா பாத்தீங்களா வசனம் கிரியை செய்றத பாத்தீங்களா? வசனத்துக்கு பவர் என்னன்னு யாருக்காவது தெரியலன்னா இப்ப 4 சுற்றும் பாருங்க. இதுதான் வசனத்துக்கு பவர். வசனம் என்ன செய்யும்னு யாருக்காவது தெரியலன்னா பெதஸ்தா ஐபிசிக்குள்ள பாருங்க. இதுதான் வசனம் செய்யும். தெய்வத்துக்காக வேட்டையாடக்கு கற்பத்தில் இருந்து பிறந்த பிள்ளைகள் வரையிலும் இன்னைக்கு நல்ல நல்ல வாயை திறந்து நல்ல கண்ணை மூடி நல்ல கையை தட்டி நல்ல ஆவியில போராடுங்க. கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் சத்தமா. ரூடா தனா தியாக்கல் மனாத்தராதியா அல்பமர கதன கதகதனா ஊடபதன பௌடகதகதனா சில மேல